பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பவருட்சாய நமதாம் காமதேனவே. ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஜனவரி 29 முதல் பிப்ரவரி 4ஆம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இந்த வாரம் முழுவதும் தேய்பிறை நாட்களே. அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். கன்னி ராசி காலபுருஷனுக்கு 6வது ராசி. உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்த நட்சத்திரம், சித்திரை 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை இந்த ராசிக்கு வழங்கப் போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிநாதன் உங்களுக்கு 5ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். 8இல் குரு இருந்த போதிலும் 2ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் பார்ப்பதால் குரு பார்வை கோடி நன்மை என்பதால் இந்த வாரம் இந்த கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஒரு அமக்கலமான ஒரு வாரம். என்ன, ராசியில் கேது இருக்கிறதால ஒரு தாழ்வு மனப்பான்மை, தாழ்மை உணர்ச்சி. நம்மளால் ஆகுமா, நம்ம செய்வோமா, எப்போவுமே நீங்கள் கேப்பபிள் பர்சன். ஆனால் உங்களுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை எண்ணம் வந்துவிடும். ஆனால் உங்கள் மனைவிக்கோ அல்லது நீங்கள் லேடியாக இருந்தால் உங்கள் கணவருக்கோ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பிரம்மாண்ட எண்ணம் ஏற்படும். ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து வேறுபாடு ஏற்படும். உங்கள் ஸ்பீடுக்கு உங்கள் ஸ்லோவாக இருப்பீங்க, அவங்க ஸ்பீடாக இருப்பாங்க. அதான் அங்கே இருக்கிறது. ஆனாலும் குரு பார்வை கோடி நன்மையை தருவதால் பொருளாதாரத்தில் மேன்மை, குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம், சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான அமைப்பினை நீங்கள் மேற்கொள்வீர்கள். வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கும் சென்று விட்டு வர முடியும். வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஆசிரியர் பெருமக்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், பத்திரிகை துறை, மீடியா துறை, ஜோதிடத்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாக்கு பலிதம் ஏற்படும். வாக்கில் நல்லது நடக்கும். அதாவது ஒரு சொல் வெல்லும்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு சொல் கொல்லும். அப்போது வெல்லும் சொல்லும்பொழுது உங்கள் நேரம் நல்லா இருக்கும்போது நீங்கள் பேசுறதெல்லாம் சரியாயிடும். அப்போது உங்களுக்கு ஃப்ளரிஷ் ஆகும். இவ்வளோ நாளா எங்கே இருந்த உன் திறமையை வச்சுக்கிட்டு நீ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் உங்களை புகழ் பாடுவார்கள். அதுலேயும் பத்திரிகை மீடியாவில் பணிபுரியும் அன்பர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு வாரம். இந்த பத்திரிகை துறையில், மீடியா துறையில் நான் வேலைக்காக முயற்சி பண்ணுறேன்னு எண்ணம் இருக்கக்கூடியவர்கள் தாராளமாக முயற்சி பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். மொத்தத்தில் ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இளைய சகோதரர்களால் உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம், உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம். ஆனால் இடம் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கும் நல்லதே நடக்கும். ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள், ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள், கலைத்துறை, சினிமா துறை, சொற்பொழிவாளர்கள், இலக்கியத்துறை, நாட்டியத்துறை, மியூசிக், எந்த துறையில் நீங்கள் பணியாற்றினாலும் நீங்கள் வெல்லக்கூடிய ஒரு காலகட்டம். ஏன், நீங்கள் விவசாயத்துறையில் பணியாற்றினாலும் அது களை எடுப்பவர்கள், நாற்று நடுறவங்க, அறுவடை இருக்கிறவங்க, உரம் போடுறவங்க, கட்டிட பணியாளர்கள், இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு சிறப்பான காலகட்டம் என்று சொன்னால் மிகையாகாது. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம். ஒரு வேலைவாய்ப்பு கிடைச்சி அதில் சம்பாத்தியம் பார்த்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டம். ராசிநாதன் 5ஆம் இடத்தில் இருப்பதால் உங்களுடைய எண்ணங்கள், அபிலாஷைகள் நிறைவேறும். சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன் போன்ற இனங்களில் பணிபுரிபவர்கள், அதாவது ஷேர் மார்க்கெட்டு, இதெல்லாம் பணிபுரியக்கூடியவர்கள், அதில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக விளங்கப் போகிறது. போட்டி 35 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய இளைஞர்கள் போட்டி அவங்களுடைய தேடல்கள் இருக்கும் இல்லையா, வேலை வாய்ப்புக்காக, இல்லை
ஒரு தொழில் பண்ணணும், இல்லை உத்தியோகம் பார்க்கணும், இப்படி அவங்களுக்கு எக்ஸாம் எழுதணும், அவங்களுடைய தேடல்கள் அனைத்தும் சக்ஸஸ் ஆகக்கூடிய, எதுலேயும் ஜெயிக்கக்கூடிய ஒரு வல்லமை கண்டிப்பாக கிடைக்கும். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு 6ல் சனி பகவான் எதிரிகளே கிடையாது, எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு அமைப்பு. கடன் ரோகம் எதிரிகள், அதாவது கடன் இருந்தாலும் கண்ட்ரோலாக தான் இருக்கும். உடல் ஆரோக்கியம் நிச்சயமாக ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். 7ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார். வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு. நீங்கள் அதெல்லாம் வெளிநாடு போகிறதுக்காக தயாராக இருக்கலாம். கண்டிப்பாக வெளிநாடு போகிறதுக்கான அமைப்பு இருக்குது. உங்கள் ஜனனகால தசாபுத்தி அமைப்பு இதற்கு இடம் கொடுக்கும் பட்சத்தில் நீங்கள் நிச்சயமாக ராகு பகவான் உங்களை வெளிநாட்டு அனுப்பி வைப்பார். அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரும். உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தேடி வரும். 7ஆம் இடத்திற்கு 8ஆம் இடமாக ஏழக்கூடிய குரு 8இல் இருப்பதால் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள். எப்படி அவங்க வேலை பார்க்குறவங்களா இருந்தால் ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் கிடச்சி அதில் ஒரு வருமானம், அல்லது அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். இப்படி உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைமாகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் அமையப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். 10ஆம் இடத்து அதிபதி 5இல் இருக்கிறார். அவர் 11ஆம் இடத்தை பார்க்கிறார். பத்திரிகை துறை, மீடியா துறையில் பணிபுரியக்கூடியவர்கள், அது மட்டும் இல்லைங்க, இந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், அதாவது பள்ளிக்கூடம், காலேஜஸ், யூனிவர்சிட்டி, டீம்டு யூனிவர்சிட்டி, இதில் படிக்கக்கூடிய பிள்ளைகள், பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் மற்றும் டெக்னீஷியன்கள், அதில் வேலை பார்க்கக்கூடிய அத்துணை பேர்களுக்கும் இந்த வாரம் ரொம்ப ரொம்ப எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது. தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது. உங்களுக்கு வருமானம் இரட்டிப்பாக இருந்தாலும் செலவினங்கள் ஏற்பட்ட போதிலும் சுப செலவுகள் மட்டுமே ஏற்படும். பிள்ளைகளை கல்விக்காக வீடு வாங்க, மனை வாங்க, வீடு கட்ட, இல்லை ஃப்ளாட் வாங்க, அல்லது 2 வீலர் 4 வீலர் மாற்றக்கூடிய அமைப்பு, புதுசாக வாங்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். எது எப்படி இருந்த போதிலும் அது சுப செலவாகத்தான் அமையப்போகிறது. மொத்தத்தில் இந்த கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் ஒரு மேன்மையான ஒரு வாரம். பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.